என் கணவனோட ஒரு சுதந்திரமா வாழ்க்கைய வாழணும்னு பார்த்தா, கைக்குள் வைத்து வளர்த்த பிள்ளைகளால் நாம கைப்பிள்ளை ஆயிட்டோமோ! அப்படிங்கிற ஒரு மனநிலை மனைவிக்கு வந்துருச்சு. அம்மா, பிள்ளைகள் வெர்சஸ் அவர்களுடைய மனைவிகள். எந்த தருணத்துல அம்மா பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சீங்க? என் மருமகனா நினைக்கல, மகளா தான் நினைக்கிறேன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். ஸோ இப்போ வரைக்குமே டெய்லி மார்னிங்லேருந்து நைட்டு என்ன நடக்குதோ எல்லாமே அவங்க அம்மா கிட்ட அப்டேட் பண்ணிடுவாரு. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க மூலியமா தான் எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஸோ அப்போலாம் நார்மலாக தான் பேசினாரு, எதுவும் இல்லை. திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் நைட்லயா? ஆமா. ஓகே. என் மேல உள்ள காதல்னால கண் கலங்குறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கும் போது சொன்னாரு. எனக்கு பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொன்னாருன்னா, எப்பவுமே நான் எங்க அம்மா மேல கால் போட்டு தான் தூங்குவேன். முதல் முறையா எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் உங்க கூட தூங்க போறேன். யாருங்க அந்த அது செகப் செகப். வீட்டுக்காரு? உங்க வீட்டுக்காரு? லவ் பண்ணும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன லவ் பண்ணதே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இல்ல லவ் பண்ண பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்கிட்டயே வந்து சொன்னாங்க சார். 3 இயர்ஸ் லவ் பண்ணும்போது அவர் கம்ப்ளீட் ரெமோ. நாளைக்கு போன வெளியிலனா உடனே ரெடியா வந்து நிப்பாரு. 9 o'clock ரெடியா வந்து நிப்பாரு. கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? மேரேஜ் முடிஞ்சு அடுத்த நாளே எனக்கு போட்ட ஒரே ரூல், வீட்ல தாப்பால் போடக்கூடாது. அம்மா எப்படி பாராட்டுவீங்க? நல்லா இருக்குமா இன்னைக்கு. பொய் சார். இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். எப்படி செஞ்சோமா? அவளுக்கு ஒரு டைம் கத்து கொடுத்துரு. அவ்வளவுதான், நான் சாப்பாடு தீர போதா, நான் இன்னும் ஒரு சட்டி சாப்பிடலான்னு இருந்தேன் அப்படிம்பாரு. அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு இல்லாம நம்ம அண்ணா மத்தவங்க வீடா கொடுக்க முடியாது. நம்ம செஞ்சா ஐயோ இவ்வளவுதான் இருக்கா, ஐயோ இந்த சாப்பாடு பார்த்தாவே எனக்கு வாங்கி தர மாதிரி இருக்கு அப்படின்னு என்னென்னமோ மழுப்புவாரு. ஏற்கனவே ஊர் மேயற இதுல முருங்காய் வேறயா? அம்மாவின் கைப்பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சீங்க? எனக்கு ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசை. பண்ணலாம் வெயிட் பண்ண. என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. சரி பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே பண்ண கேட்க மாட்டாங்கன்னு ஒரு 1 வீக் மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடி ஹேர் கலர் பண்ணிட்டேன். அவங்க அம்மா கிட்ட இருந்தே நம்ம மறைச்சு வைக்கிறாரு. பொண்ணை கட்டிக்கலாமா? நானும் அவளும் கை கோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? ஹேர் கலர் பண்ண தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி அங்க மறைக்கிறாரு, இங்க மறைக்கிறாரு. நான் வேணும்னே அவங்க முன்னாடி போயிட்டு வரேன். அவங்க அப்படியே பாக்குறாங்க. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு மருமகன் என்ன சொல்றேன்? அடியே 10 இயர்ஸ் லவ் சார். இந்த சின்ன முடி பிரச்சனைக்காக போயிடக்கூடாது இல்ல. நான் அம்மாவுக்கு தெரியாம லவ் பண்ணேன். ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு தான் அம்மாக்கிட்டே சொன்னேன். அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. பேரு காயத்ரி. அப்ப இந்த சின்ன முடினால அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, அது அவங்க கிட்ட நான் சொன்னேன். அவர் கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. ஏமா 10 வருஷம் லவ்வ முடிய அப்படி சாதாரண வெட்டி கலர் பண்ணி காலி பண்ண நினைச்சியாமா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல், உழவன் கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல், சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க, நான் வேணாம் சொல்லல. ஏன் வாழ்க்கையில விளையாண்டுறாதீங்க. அம்மாவை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அம்மா எங்க நீ எங்கன்னு தான் கேட்பேன். நீங்க நாங்க தான் சார் பேசுவோம். மௌ என்னம்மா பண்ற அப்படின்னு கூப்பிடுவேன். மேடம் மௌ எமௌ இங்க வாங்கிங்கம்மா. லூசாமா நீ? அவ்வளவுதான். அம்மா கத்தா விடுத்தா அப்படிப்பேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும் போது எங்க அம்மாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டை எப்படி வா மச்சான் போ மச்சான் வாடா அது மாதிரி கூப்பிடும் போது அம்மாவையும் வாடி பொடின்னு கூப்பிடுறதுல ஒரு பயங்கர அன்னோன்யம் கிடைச்சது. அதே அன்பை எங்க ஒய்ஃப் என்கிட்ட காமிக்கிறாங்க. அதாவது அதை விட கொஞ்சம் அதிகமாவே காமிக்கிறாங்க. அதனால அம்மாவை விட அதிக அன்பு காட்டுற பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட காட்டுற ஒரு இதை தான் வல்கரா யூஸ் பண்றேன். டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒண்ணாடா. மைக்க வைடா நீ மோல. ஃபர்ஸ்ட் வெளில போடா. சொல்றேன்ல மைக்க ஃபர்ஸ்ட் வெளில போ நீ மோல. உங்க அம்மா வாடி போடுன்னு கேப்பா பேசுவீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? உங்க அம்மா வந்த ஸ்டேஜ்ல வந்து இப்படி பேசுவீங்களா? நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? வச்சிட்டு மைக் வச்சிட்டு வெளில போடானா என்ன ஆகுது உங்களுக்கு? ஆனா நான் அப்படி இல்லடே. ஒரு ஸ்டேஜ்ல
உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது. நீங்க ஒரு சபைக்கு வரும்போது எங்க அம்மாவை நான் இப்படி பேசுறேன், ஆனா வாடி போடின்னு ஒன்று சொல்றேன், என் மனைவி அதை விட வல்கரா பேசுவேன் நம்ம ஒன்று சொல்றோம்ல. இந்த அம்மாவின் கைப்பிள்ளைகள் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க. அப்படியே ஒண்ணு சாப்பாடு விஷயம். உளுந்து வடைனா உளுந்து வடை மட்டும் இருக்கக்கூடாது, பருப்பு வடையும் இருக்கணும். என் வீட்டுக்காருக்கு பாத்தீங்கன்னா சுயமா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதுயா. அவரோட இன்னர் வேர் கூட அவர் எடுக்க தெரியாது. அவர் கர்ச்சீஃப் வாங்க மாட்டார், எதுவுமே தெரியாது. ஃபோன் பண்ணி சிகப்பு வாங்கட்டா பச்சை வாங்கட்டான்னு எனக்கு ஃபோன் பண்ணுவார். இப்போ ஒரு ஆஃபீஸ் போனோம்னா அந்த டைம்ல எங்க வீட்ல இந்தியா பாகிஸ்தான் வார் தான் சார் நடக்கும். எங்க மாமியார் ஒன்று எடுத்து வைக்கிறது, நான் ஒன்று எடுத்து அவர் ஒர்க் பண்ண லேப்டாப் பேக்ல வைக்க முடியாது. லஞ்ச் பேக் பண்ணிட்டாலும் அதை எடுத்து லஞ்ச் பேக்ல வைக்க முடியாது. அந்த லஞ்ச் பேக் எடுத்து பேக்ல வைக்கணும். ஷூ எடுத்து தரணும், சாக்ஸ் எடுத்து வீட்டு விட்டு வெளியில போனானா அப்பாடா அப்படின்னு இருக்கும். பொழுது விடிஞ்சிருச்சுமா, நான் போய் கக்கஸ்க்கு படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பிவிட்டுரு. சார் இல்ல சார், நான் செய்யற வேலை அப்படி இருக்கிறதுனால எனக்கு தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும் சார். உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு நாள் ஸ்வாப் பண்ணி பாருங்களேன். அவங்க வேலையை அவங்க இடத்துல இருந்து நீங்களும், உங்க வேலையை உங்க ஃபோன் கால்ஸ் மட்டும் அவங்க அட்டன் பண்ணி நீங்க சொல்றதை அவங்க பேசட்டுமே. அந்த மாதிரி ஒரு நாள் நான் பண்ணேன் சார். ஒரே ஒரு நாள் வேணும்னே பண்ணேன். நைட்டு வரேன், அவங்க சொன்ன முதல் வார்த்தை, நம்மளுக்கு இன்னொரு பாப்பாலாம் வேணாம்டா தங்கம். ஒன்னு சமாளிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் சமாளிச்சதுக்கே இன்னொரு பாப்பாவே வேணான்னு தோணுதுன்னா அப்ப நாங்க டெய்லி சமாளிக்கிறோம். சமைக்காத பாத்திரம் கழுவாத, பாத்திரம் கழுவாத, நீ போய் வந்து ஆனா இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து அதுதான் மாறிடுச்சு. சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், இந்த விஷயம்லாம் பண்ணாதான் ஆண் பெண் ஈக்குவல் லைஃப்ன்றாங்க. என்னங்க என்னடி பண்ற? பொங்கல் காய்ச்சிருங்க, நீங்க தானே தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. நீ வெளியே போய் ஒரு விஷயம் மல்லிகை சாமான ஒரு பொருள் கிடைக்காத, நான் வீட்டுக்கு வந்தேன், என்னடா நீ இது ஒரு சின்ன பொருள் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு ஆம்பளை புள்ள திறமை இல்லையா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவங்க வருவாங்க. போய் தேடி கீடி பிடிச்சி வாங்கினோடா போடா அப்படின்னு தொத்துவாங்க. தவிர வீட்டிலம்மா அந்த இடம் நான் பெருக்கிறோமான்னா, டேய் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியும், நீ வெளியில போய் ஒரு வீரனா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. இல்ல அத வந்து இப்ப சரி நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்க? சாமான் கழுவணும், துணி துவைக்கணும், நானும் வேலைக்கு போறேன், அதெல்லாம் எனக்கு 100% உடன்பாடே கிடையாது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆம்பளைக்கான வேலை ஆம்பளை தான் செஞ்சாகணும், பொம்பளைக்கான வேலை பொம்பளைங்க செய்யறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. சின்ன வயசுலலாம் தட்டிலே வந்து கழுவிட்டு இருந்தோம். ஆனால் அப்பா கழுவிட்டு இருப்பாரு, அதனால அந்த மாதிரி. அப்புறம் அம்மா வந்து ஃபுல்லாக கழுவி வச்சிருவாங்க. இந்த ஆளு அப்படிதாங்க, வர்ற கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். பட் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் வீட்டில் சாப்பிடும்போது என்ன தட்டிலே கை கழுவுறீங்க சாப்பிட்டு? நாங்களாம் இப்படி பண்ண மாட்டோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு வாஷ் பேஷனில் வச்சு கை கழுவிட்டு அந்த தட்டை கழுவி வச்சிருங்க. ஸோ என்னடா அப்படின்னு கேட்டோன்னே, என் ஒய்ஃப் இப்படி தான் என்ன வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லுவேன். நீங்க சாப்பிட்ற தட்டை நீங்க கழுவி வைங்க, மற்ற எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். வேற இன்னும் பெருசா எதுவும் கேட்கல. ஒவ்வொரு ஆம்பளைங்களும் வந்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் வரும்போது நான் வந்து உன்னை இன்னொரு அம்மாவா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு ஒய்ஃபும் உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இன்னொரு பிள்ளையாக பார்க்குறோம். நாங்கள் பெற்றெடுக்கிற ஃபஸ்ட்டு பிள்ளை நீங்கள் தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற பிள்ளைங்க எல்லாம் எங்களுக்கு.